மரணம் எந்த நொடி எப்படி நிகழும் என்று அறியாத உன் வாழ்க்கையில நீங்கள் மரணித்த அப்புறம் கூட உன்னாலும் பிறராலும் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் அனைத்தும் எப்போதும் போல நடக்கும் நீ இறந்த பிறகும். இதற்கு முன்பு இருந்தவர்களின் வாழ்க்கையை கவனித்து உணருங்கள். அவர்களும் உன்னை போல நினைத்து கொண்டிருந்தவர்கள்தான். உன்னால் தான் எல்லாமே நடக்கிறது என்ற மாயிலிருந்து இப்போது உயிருடன் வாழும்போதே விடுபட்டு வாழ்ந்துரு. என்னை தவறென்று நினைக்கும் உறவுகளுக்கு ஒரு வார்த்தை. உங்க பார்வையில நான் பிழைன்னா நான் பிழையாவே இருந்துட்டு போறேன். சரி என்று நிரூபிக்க சக்தி இல்லை என்பதால் அல்ல, சண்டையிட்டு சலித்து போன மனதின் கடைசி புகலிடமே என் அமைதி என்பதால் தான். வாழுங்கள் உங்கள் சரிகளோடு, நான் விலகிக் கொள்கிறேன் என் அழகான தவறுகளோடு. புரியுறதா? அதனால் வீணா நீ தப்புன்னு சொல்லிட்டு யாரும் என் கூட ரொம்ப பழகின்றே இருக்க வேண்டாம். ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். இன்றைய தோல்வியை வைத்து நாளைய வெற்றியை தீர்மானிக்காதீர்கள். இன்றைய காயத்தை வைத்து நாளைய சிரிப்பை மறுக்காதீர்கள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோ. நல்ல நண்பன் உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்க விட மாட்டான். உதவி என்று கேட்பார்கள், உதறிவிட்டு செல்வார்கள். நன்றி கெட்ட உலகம் அம்மா இது. தேடிக்கொண்டே இரு. ஏனெனில் தேடல் உள்ளவரைதான் வாழ்க்கை ருசிக்கிறது. உடல் காயம் என்றால் மருந்து போட்டா சரியாயிடும். மனசுல காயம்னா நம்ம தான் அத்திக்கணும். எல்லா தத்துவங்களும் இளமையிலே வாசிக்க கிடைக்கிறது. ஆனா அதை பின்பற்ற முதுமை வர போராட வேண்டியிருக்கு இல்லையா? கழுதைக்கு அதிகமாக கவனம் கொடுத்தால் அது தன்னை சிங்கமா நினைக்க தொடங்கிடும். இது யாருக்கு கரெக்டாக பொருந்தும்னு கேட்டால், புகுந்த வீட்டில் வந்தோடனே நம்மளோட பெரியவங்கன்னு சொல்லி சில பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் சரியான கழுதையாக இருப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. ஹஸ்பண்டோட கூட பிறந்துட்டாங்க, ஹஸ்பண்டை பேத்துட்டாங்க, அப்படியா இப்படியா நம்ம நிறைய மரியாதை கொடுத்துட்டுருப்போம். கடைசியில் அவங்க என்ன நினச்சிட்டுருவாங்க, டேக் ஃபார் கிராண்டடாக நம்மளை எடுத்துன்ட்டு தன்னை சிங்கமாகவே நினச்சிண்டு இது ஏன் வீடு அப்படிம்பாங்க பாருங்க. அப்போ தான் தெரியும் கழுதையாகவே வச்சுருக்கணும், நம்ம போய் இடம் கொடுத்தது தப்புன்னு. உன்னை நீ உயர்த்திக்கொள், உன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். கோழைகள் வாழ்க்கை முழுதும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். வீரர்கள் இறந்த பின்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை. ஓடுவதாக இருந்தாலும் துரத்தி கொண்டே ஓடுங்கள், நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள்.